ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண்பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ, படிக்கின்ற இடங்களிலோ, வீட்டிலோ, அயலகத்தாரோடுள்ள பழக்கங்களிலோ மற்றும் பிறரோடு தொடர்புள்ள எல்லா காரியங்களிலும் நாம் சமாதானத்தோடு வாழும்படிக்கு வேதாகமம் அநேக ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றது. அதில் ஒன்றுதான், நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அன்பினாலே செய்ய வேண்டும். அவற்றை வாதினாலோ வீண் பெருமையினாலோ ஒருபோதும் செய்யக்கூடாது. அநேக நேரங்களில் பிறரை நாம் அற்பமாக நினைக்கின்றதும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் கொடுக்காமல் இருப்பதும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் என்று. நாம் ஒவ்வொருவரும் பிறரை மதிப்பு மிக்கவர்களாக நினைக்க வேண்டும். அவர்களை அற்பமானவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ ஒருபோதும் கருதக்கூடாது. பணம், அழகு, அந்தஸ்து இப்படிப்பட்ட பல காரியங்களிலே பிற மனிதர்கள் அநேக நேரங்களில் அற்பமாய் எண்ணப்படுகின்றார்கள். தேவன் ஒருவரையும் ஒரு காலமும் அற்பமாக நினைத்ததே இல்லை. அந்த சிந்தை நமக்கும் உண்டாயிருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் பிறரை நம்மை அறியாமல் நேசிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய அந்த அன்பின் சுபாவம் நம்மிடத்தில் உருவாகும். அத்தோடு நமக்கு தேவை மனத்தாழ்மை. நம்மை ஒருபோதும் பிறரை விட மேன்மையானவர்கள் என்று நினைக்க கூடாது. தாழ்மை இல்லாத இடத்திலே பெருமை வந்துவிடும். அறிவும் அழகும் அந்தஸ்தும் வசதியும் தேவன் நமக்கு கொடுத்ததினாலே அவை நம்மிடத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எப்படி நாம் நம்மை குறித்து மேன்மையாக நினைக்கிறதற்கும் பெருமைப்படுகிறதற்கும் முடியும்? கர்த்தர் நமக்கு கொடாமல் இருந்திருந்தால் அது நமக்கு இல்லை. இதுதான் உண்மை. இந்த சிந்தை எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே பிறரோடுள்ள தொடர்பில் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் அன்போடும் மனத்தாழ்மையோடும் பிறரை மதித்தும் செய்வோம். ஒருபோதும் சண்டையினாலோ வீண் பெருமையினாலோ நாம் எதையும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம். நம்முடைய காரியங்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் எப்போதும் சமாதானமும் அன்பும் நிறைந்ததாயிருக்கும். நாமும் மன நிம்மதியோடு வாழுகிறதற்கு முடியும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்குள்ளும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளும் எப்போதும் சமாதானம் இருக்கும்படிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நேரத்திலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக எண்ணும்படிக்கு நல்ல மனதை தாரும். சண்டையிட்டோ வீண் பெருமையினாலேயோ எதையும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.